வணக்கம். திருக்குறள் இது உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்தியாவிலும் எனக்கு ஒரு சிறிய ஆவல், இந்தியாவில் மிக பழமையான மொழிகளான பிராகிருதம், வடமொழியில் இந்த நூலின் மொழிபெயர்ப்பு எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு. வடமொழியில் குறிப்பாக சமஸ்கிருதத்தில் இதனுடைய 2 மொழிபெயர்ப்புகள் என்னிடத்தில் இப்போ இருக்குது. இது ஒரு ஆய்வு அல்ல, ஒரு ஆவல். சற்று செவி மடுக்கலாம் எவ்வாறு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை. என்ன குறள் என்று பார்த்தால், நல்லாறு எனினும் கொளல் தீது, மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று. இதனுடைய பொருள் எளிமையானது தான். நல்லாறு அப்படின்னா நல்ல பேரு அல்லது நல்ல வழி, நற்பயன் என்று சொல்லலாம். அதாவது ஒருவரிடம் சென்று கையேந்தி ஒன்றை பெற்றுக்கொள்வது என்பது மேலுலகத்திற்கு செல்வதற்கான ஒரு நல்ல வழி, நல்ல பேரு, நல்ல பயன் அப்படின்னு யாராவது சொன்னாலும் பிறரிடம் சென்று கையேந்தாது என்று வள்ளுவர் கூறுகின்றார். மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று என்றும் கூறுகின்றார். ஒருவருக்கு கொடுப்பதினால் உனக்கு ஒன்றும் மேலுலகம், வானுலகம், விண்ணுலகம் கிடைக்காது என்று கூறினாலும் ஒருவர் கையேந்தி வந்துவிட்டால் அவருக்கு மறுப்பு தெரிவிக்காமல் கொடு என்கின்றார். ஈதல் நன்று என்கின்றார். நல்லாறு எனினும் கொளல் தீது, மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று என்கின்றார். இதை கற்கும் பொழுது எனக்கு ஒரு புறநானூற்றில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் ஒன்றும் நினைவுக்கு வருகிறது. அதாவது, உங்களுக்கு ஒரு நண்பர் இருக்கின்றார். சிறு அகவையிலிருந்து உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர். ஒரு 20 ஆண்டுகளாக அவரை நீங்கள் தொடர்பு கொள்ளவில்லை, பார்க்கவில்லை. திடீரென்று ஒரு இடத்தில் அவரை காண நேரிடுகிறது. நீங்கள் பெரும் பணக்காரராக இருக்கின்றீர். அவர் மிகவும் வறுமையில் வாடுகின்றார். ஒரு நேர உணவிற்கு கூட அவருக்கு பெரும்பாடாக இருக்கிறது. அவருடைய ஏழ்மை நிலையை கண்டதும் உங்களுடைய மனமானது வருந்துகிறது. உடனே அவர் கேட்காமலே அவர் குடும்பத்திற்கு தேவையான உணவு மற்றும் இதர பொருட்களை நீங்கள் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கின்றீர்கள். ஒருவர் கேட்காமலே அவருக்கு உதவி செய்வது என்பது உயர்வானது. அந்த வறுமையிலும் நீங்கள் கொடுக்கின்ற பொருளை உங்களுடைய நண்பரானவர் பெற்றுக்கொள்ள மறுக்கின்றார். எனக்கு வேண்டாம் என்று கூறுகின்றார். அது நீங்கள் செய்த உதவியை காட்டிலும் உயர்வானது. கொள் என கொடுத்தல் உயர்ந்தன்று, கொள் என கொடுத்தல் உயர்ந்தன்று, அதன் எதிர் கொல்லேன் என்றல் அதனினும் உயர்ந்தன்று. வைத்துக்கொள், பெற்றுக்கொள் என்று நீ ஒருவர் கேட்காமலே கொடுப்பது உயர்வானது. நீங்கள் கொடுப்பதை வேண்டாம் என்று மறுப்பது அதைவிட உயர்வானது என்கிறார். எவ்வளவு ஒரு அழகான தொடர். கொள் என கொடுத்தல் உயர்ந்தன்று, அதன் எதிர் கொல்லேன் என்றல் அதனினும் உயர்ந்தன்று. இந்த பாடல் இந்த குறளோடு ஒத்து போகின்றது. பழமொழி மொழிபெயர்ப்பை பார்க்கலாம். 2 மொழிபெயர்ப்பு. ஒரு மொழிபெயர்ப்பு எளிமையா இருக்கு, மற்றொரு மொழிபெயர்ப்பு சற்று கடினமா இருக்கு. வடமொழியாளர்கள் பொறுத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மோக்ஷ லாபே பவேத் காமம் யாச்சனம் ந ஹி சம்மதம் நர்ஹே அபி சமாயாதே தானம் சர்வாத்மான வரம் அப்படிங்கிறது இதனுடைய வடமொழி மொழிபெயர்ப்பு. இதில் பட்டுன்னு நமக்கு மனதில் விளங்கக்கூடிய பொருள் யாச்சனம் அப்படின்னா கையேந்துவது, நஹி சம்மதம் அப்படின்னா என்னன்னு எனக்கு பொருள் விளங்கலை. அதே போன்று தானம் அப்படின்னா ஈவது, சர்வாத்மனா வரம். நான் இதை எப்படி நினைக்கிறேன்னா, ஒருவேளை ஈவது எல்லாவற்றையும் விட சிறந்த வரம் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையான பொருள் என்ன அப்படின்னு எனக்கு விளங்கலை. ஆனால் இதனுடைய மொழிபெயர்ப்பு இவ்வாறு இருக்கிறது. ஒரு எளிமையாக இருக்குது கற்பதற்கு. இந்த 2வது மொழிபெயர்ப்பு சற்று கடினமானது. ஆனால் அந்த 2வது மொழிபெயர்ப்பில் அவர் சொர்க்கம்னு குறிப்பிட்றாரு. அந்த முதல் மொழிபெயர்ப்பில் அந்த இடத்துல சொர்க்கம் என்ற சொல்லாடலை பார்க்க முடியலை. தானா தானே ஹி ந ஸ்ரேய ஸ்வர்கோ அபி பிரயாச்சியதே யாதி தானாஞ்ச பர்மோ தர்மோ
ஸ்வர்கத்வாரா அபி மிருத்யேதி அப்படின்னு வருது. இதில் இந்த ஸ்வர்க்கம் என்கின்ற சொல்லாடல் இந்த இரண்டாவது மொழிபெயர்ப்பில் பயன்படுத்தப்படுகிறது. தானம் என்கின்ற சொல்லாடலும் வருகிறது. ஆனால் அந்த முதல் மொழிபெயர்ப்பில் வந்து ஸ்வர்க்கம் என்ற சொல்லாடல் இல்லை, யாச்சகம் என்ற சொல்லாடல் வருகிறது. இந்த மொழிபெயர்ப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை அறிய ஒரு சிறிய ஆவல், அவ்வளவுதான். இது ஒரு ஆய்வெல்லாம் கிடையாது. இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மறக்காமல் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.